வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சரத் பான்சேகாவை விரைவில் விடுதலை செய்ய உள்ளதாக ஜனாதிபதி கூறினார். ஹிந்து ஊடகம் தகவல். எந்த ஒரு இனவாத சக்திகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. புதிய சுற்று நிரூபம் தொடர்பாக சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்களும் பெற்றோர்களும் அங்கலாய்ப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பான்சேகாவை விரைவில் விடுதலை செய்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியதாக தி ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வொன்றின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பான்சேகாவின் விடுதலை ஏன் தாமதமடைகின்றது என இதன்போது த ஹிந்து பத்திரிகை ஜனாதிபதியிடம் வினவியது. சரத் பான்சேகாவின் விடுதலைக்காக அதிகளவில் பாடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் தற்பொழுது நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளமே அதற்கான காரணம் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சரத் பான்சேகாவின் விடுதலைக்கான பெருமை டிரான் அலஸுக்கே கிடைக்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதியை விடுதலை செய்வது தொடர்பில் டிரானலஸ் இங்கிலாந்திலிருந்து ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரத் பான்சேகாவின் விடுதலை தொடர்பில் தி ஹிந்து பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தி குறித்து நாம் பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸுடன் தொடர்பு கொண்டு வினவினோம். நான் வெளிநாட்டிலிருந்து சற்று முன்னர் நாடு திரும்பினேன். ஜனாதிபதி இவ்வாறு அறிவித்தலை ஹிந்து பத்திரிகையில் விடுத்திருப்பதை நான் அறிந்தேன். அவர் என்னை பற்றி கூறியுள்ள விடயங்களை நான் வரவேற்பதுடன் பொன்சேகாவை விடுவிப்பது தொடர்பில் பல மாத காலம் நான் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளேன். நாளை முதல் மீண்டும் கலந்துரையாடல்களை ஆரம்பித்து அவரை வெகு விரைவில் விடுவிப்பதற்காக நான் செயற்படுவேன். நாட்டினுள் எந்த ஒரு இனவாத சக்தியும் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஊடக நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டினுள் இனவாதத்தினை ஏற்படுத்தும் பிரிவினர் தலை தூக்குவதை தடுப்பதற்கு தனக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது ஊடக நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் ஒருபோதும் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். சமயம் சார்ந்த விடயங்களுடன் தொடர்புடைய செய்திகளை வெளியிடும் போது கூடிய கவனம் செலுத்துமாறும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு தரப்பினருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்திகளை வெளியிடுமாறும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கும் நிலையில் சிலவேளை குற்றவாளிகளுக்கு நன்மை கிட்டும் வகையில் செய்திகளை வெளியிடுகின்றமையினால் பாதுகாப்பு தரப்பினர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். எனவே இந்த விடயம் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடக நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையின் தனித்துவத்திற்கு ஏற்றவாறான அரசியல் தீர்வொன்றுக்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. தமது கட்சியின் நிலைப்பாட்டை நேற்று ஜனாதிபதியை சந்தித்த போது தெளிவுபடுத்தியதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் தெரிவுக்குழுவில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கவே அவர் எம்மை அழைத்திருந்தார். எமது நிலைப்பாட்டை இதன் போது தெளிவாக எடுத்துக் கூறினோம். இதன் பொருட்டு முறையான திட்டங்கள் தயாரிக்கப்படுவது அவசியம் எனவும் கூறினோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண ஆணைக்குழுவின் அறிக்கையில் அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ள சில அடிப்படை விடயங்களை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலை அடிப்படையாக வைத்து செயற்படுவது குறித்த வேண்டுகோள் ஒன்றையும் நாம் விடுத்தோம். தற்போது தெரிவுக்குழுவுக்கு செல்வதனால் பிரச்சனைகள் தீர்வதில்லை. உரிய காலம், உரிய செயற்திட்டம், அதற்கான நிகழ்ச்சி நிரல் போன்றன முக்கியத்துவம் பெறுவதாகவும் நாம் எடுத்துக் கூறினோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகளுடன் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி அந்த தெரிவுக்குழுவை அனுகூலமிக்க ஒரு சபையாக மாற்றுவதற்கு நாம் பூரண ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் என்பதனை இவ்விடத்தில் கூற விரும்புகிறோம். ඒ තේරීම්කාරක සභාව ප්‍රතිඵලදායක සභාවක් බවට පත් කරන්න අපේ පූර්ණ සහයෝගය ලබා දෙන්න අපි සූදානම් කියලා මේ වෙලාවේදී ප්‍රකාශ කරන්න කැමතියි.
இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக செலவு செய்கின்ற பணத்தை கொண்டு நெல் கொள்வனவிற்கு நிலையான விலை வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் அனாதரவாகியுள்ளனர். நெல்லுக்கான நிரந்தர விலை ஒன்றை இந்த அரசாங்கத்தினால் நிர்ணயிக்க முடியவில்லை. வடமத்திய மாகாணத்திற்கு நாம் வருகை தந்துள்ளமை தேர்தல் ஒன்றுக்காக அல்ல, இந்த மக்களின் கருத்துக்கள் மற்றும் பிரச்சனைகளை கேட்டறிவதற்கே நாம் வந்தோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன கூறினார். இந்த வீண்விரிய மாதலுடன் கூடிய மாகாண சபை தேர்தல் நாட்டு மக்களின் பல கோடி ரூபாய்களை செலவு செய்தே நடத்தப்படுகிறது. இந்த தேர்தலின் பொருட்டு பயன்படுத்தப்படும் பெருந்தொகை பணத்தை கொண்டு நெல்லுக்கான நிரந்தர விலையாக 40 ரூபாவை விவசாயிகளுக்கு ஏன் வழங்க முடியாது என்பதை கேட்க விரும்புகிறேன். කිලෝවකට රුපියල් 40ක් ගෙවන්නට පාවිච්චි කරන්නේ නැත්තේ කියලා මං අහන්න කැමතියි. சனசுவை சேதத்தின் கீழ் வலசுமுல்ல ஒரேவல பகுதியில் உள்ள சிறார்கள் சிலருக்கு சிறுவர் சேமிப்பு கணக்குகளை வழங்குவதன் பொருட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்து முதற்தர தேசிய பாடசாலைகளுக்கு விண்ணப்பித்து அதற்கான அனுமதியை பெற்ற தேசிய பாடசாலை மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய சுற்று நிருபத்துக்கு அமைய தேசிய பாடசாலை ஒன்றிலிருந்து மற்றொரு தேசிய பாடசாலைக்கு மாறுவதற்கு முடியாது என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் உயர்தரத்தை தொடரும் நோக்கில் தேசிய பாடசாலைகளுக்கு விண்ணப்பிப்பது வழமையாகும். எனினும் தற்போது தேசிய பாடசாலைகளில் தமது பிள்ளைகளை அனுமதிக்க முடியாமையால் தாம் உளரீதியில் பாதிப்படைந்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அவர்களுக்கான கடிதங்களும் கிடைத்துள்ளன. எனினும் தேசிய பாடசாலைகளில் இருந்து வருகை தந்த பெற்றோரை திரும்பிச் செல்லுமாறு கூறினர். அரசாங்க சுற்று நிருபத்தின் பிரகாரம் அனுமதிக்க முடியாது என கூறினர். ஆரம்பத்தில் கல்வி கட்ட பாடசாலை தேசிய பாடசாலையாக இருந்தாலும் அதில் இந்த பாடசாலைகளை போன்ற போதிய வசதிகள் இல்லை. எனவே மாணவர்களும் நாமும் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளோம். எமக்கு தீர்வொன்றை வழங்குங்கள். தேசிய பாடசாலை ஒன்றில் புதிய வசதிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பாடசாலையிலிருந்து மற்றொரு தேசிய பாடசாலைக்கு மாணவர்களை அனுமதிக்க கூடாது என கல்வி அமைச்சு விடுத்துள்ள சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் இதனை நிறைவேற்ற வேண்டும். அனைத்து தேசிய பாடசாலைகளையும் ஒரே தரத்திற்கு கொண்டு வருவதற்கு முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பின்னரே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். நான் பாடசாலையிலிருந்து விலகி சான்றிதழ்களையும் பெற்றுக் கொண்டேன். மீண்டும் இவ்வாறு கூறுவதால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். மாணவர்களை பாடசாலைகளில் அனுமதிப்பது தொடர்பில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியதன் பின்னர் இறுதி தருணத்தில் இவ்வாறான சிரமங்களை ஏற்படுத்துவது மிகவும் பாரதூரமான விடயம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த தீர்மானத்தை இவர்கள் எப்போது எடுத்துள்ளனர்? மாணவர்களை அனுமதிப்பதற்கான அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு செய்துள்ளனர். சில மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்து நற்சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஏன் இந்த விடயம் தொடர்பாக முன்னரே அறிவித்திருக்க கூடாதா? இது குறித்து அமைச்சர் விரும்பியவாறு தீர்மானங்களை எடுக்கின்றார். மற்ற விடயம் இவ்வாறான பாரதூரமான ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு அமைச்சர் இன்று எங்கேயுள்ளார்? நாட்டில் இல்லை. அவர் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு வெளிநாடு சென்றுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதி நிராகரிக்கப்பட்டதன் பின்னர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதென தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துகள் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பிரசாத் ஆரியவங்ச தெரிவிக்கின்றார். குறித்த நோயாளியின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலை முன்பாக வீழ்ந்து கிடந்த இந்த நோயாளி தொடர்பில் நேற்று முன்தினம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தகவல் கிடைத்தது.
நோயாளிக்கான பாதுகாவலர் இல்லாமையால் நேற்று முன்தினம் இரவு வைத்தியசாலை பணியாளர்களால் இந்த நோயாளி பொறுப்பேற்கப்படும் நடவடிக்கை நிராகரிக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் அந்த இடத்திற்கு சென்றதன் பின்னர் நோயாளி சிகிச்சைகளுக்காக பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் கவலைக்கிடமான நிலையிலிருந்த நோயாளி கல்போவில வைத்தியசாலைக்கும் அங்கிருந்து தேசிய வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டார். நேற்று காலை குறித்த நோயாளியை சிறு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தினோம். இருப்பினும் அவரின் நிலை கவலைக்கிடமானது என்பதையும் கூற வேண்டும். அவரின் உடல்நிலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. இவ்வாறான சத்திர சிகிச்சைகளை இங்கு செய்வது கடினமாகும். பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலையின் பணியாளர்கள் இந்த நோயாளியை நிராகரித்தமையானது பாரியதொரு குற்றமாகவும் பணியாளர்கள் கடமை தவறியதையும் எடுத்துக்காட்டுவதாக சுகாதார பிரதியமைச்சர் தெரிவித்தார். கடமை எண்ணி அந்த நோயாளிக்கு சிகிச்சைகளை வழங்குவதை நிராகரித்திருப்பார்களாயின் அது பாரியதொரு குற்றமாகும். கடமை தவறியமை தொடர்பிலும் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். நோயாளிக்கு சிகிச்சை அளித்த பின்னரே சுகாதார சேவை தொடர்பில் பெருமையாக பேசிக்கொள்ள முடியும். அரசாங்கம் இலவச சுகாதார சேவைக்காக பாரிய நிதியை வழங்குகிறது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவே அது வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடமை உரிய முறையில் மேற்கொள்ளப்படாவிட்டால் அது கடமை தவறுதலாகும். தி பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பில் தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற இருவேறு ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளின் போது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. මිලියන 390ක ගනුදෙනුවක් ඒකේ කරලා තියෙන එක දවසක පැය 24 390 மில்லியன் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளது. 24 மணி நேரத்துக்குள் 150 மில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளது. சட்டத்திற்கு அமைவாக இந்த கொடுக்கல் வாங்கலை இடைநிறுத்த முடியுமா? சுனார்களின் பணத்தை அரச வங்கி தன்வசம் சேமித்து வைத்துள்ளது. ஓய்வு பெற்றவர்களின் பணமும் இந்த வங்கியிலேயே வைப்பிலிடப்பட்டுள்ளது. வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் இந்த வங்கியிலேயே சேமிக்கின்றனர். அதன் தலைவரினதும் பணிப்பாளர் சபையினதும் அனுமதியின்றி மேற்கொண்ட இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் ஏன் முழுமையான விசாரணைகள் இடம்பெறவில்லை? யாருடைய தேவையின் பொருட்டு விசாரணைகளை முடக்கியுள்ளனர். කාගේ වුමනාවටද මේ පරීක්ෂණයක් සිදු නොකර තිබෙන්නේ? 1970 අංක 30 දරන පනතෙන් තමයි ஜாதிக இத்திரி கிரிமே 1970 ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்திற்கு அமைவாக தேசிய சேமிப்பு வங்கி நிர்வகிக்கப்படுகிறது. அந்த சட்டத்தின் 35வது சரத்தின் 2வது பிரிவின் கீழ் அந்த வங்கியினால் எந்த ஒரு நிறுவனத்திடமிருந்தும் பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாது. பங்குகளை கொள்வனவு செய்யும் நிறுவனம் 50% அரசாங்கத்திற்கு உரித்துடையதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாது. இதன் மூலம் தேசிய சேமிப்பு வங்கியுடன் தொடர்புடைய சட்டங்களை தலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் முற்றாக மீறியுள்ளனர் என்பது தெளிவாகிறது. இது கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நிதியமைச்சின் அனுமதியை பெற்றுக் கொண்டார்களா என்பது மற்ற பிரச்சினை. அதன் தலைவர் இதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளவில்லை என்பது தொடர்பில் நமக்கு அறிய கிடைத்துள்ளது. எனவே அந்த தலைவரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்குங்கள். வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை வழங்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். අස්කරලා දාලා ඔහුට විරුද්ධව නඩු පවරලා ඒ නඩු ඉදිරියට ගෙනලා දඬුවම් කරන්නයි කියලා අපි පැහැදිලිව ඉල්ලීමක් කරනවා.